ஹலோ வணக்கம். நம்ம பாடியில் நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஹாப்பி ஹார்மோன் செரட்டோனின் இருக்குது. ரைட்டா? அதை பற்றி இன்னைக்கு சொல்கிறேன். அந்த செரட்டோனின் எப்பெல்லாம் ஃபார்ம் ஆகும், வேறு எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண வைக்கலாங்கிறது சொல்கிறேன். ஜென்ரலாக எங்கேயானு நம்ம ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நம்மளுக்கு ஒரு பொன்னாடை போட்டி ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஜெயிக்கிறோம், வேற யாரும் நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க, கை தட்டுறாங்கன்னாக்க நம்மளையும் அறியாமல் ஒரு பெரிய ஹாப்பினஸ் வருதுல்ல. அந்த ஹாப்பினஸ் பிரெயின் எல்லாம் பூஸ்ட் ஆகிடும், நமக்கு ரொம்ப நல்ல குட் ஃபீலிங் இருக்கும்ல. அது காரணம் என்னன்னா அந்த செரட்டோனின்ற ஒரு ஹாப்பி ஹார்மோன் பிரெயினில் செக்ரீட் ஆகுது. ரைட்டா? அந்த ஹார்மோன் இருந்ததுனாலே நமக்கு டிப்ரெஷன் இருக்காது. நம்ம ரொம்ப எலிவேட்டடாக ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், வாழ்க்கையே ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அது வர்றதுக்கு, அந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு, நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கு சில ஃபுட் இருக்குது. ரைட்டா? சால்மன் ஃபிஷ் அது சாப்பிட்லாம், எக்கு சாப்பிட்லாம், நிறைய நட்ஸு சாப்பிடுங்க, கீரை சாப்பிட்லாம், அண்ட் சன்லைட்டில் நடந்தீங்கன்னாக்கா தட் இஸ் ஆல்சோ குட். அண்ட் நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நிறைய சேருங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது டெஃபினட்டாக அந்த செரட்டோனின் நிறைய செக்ரீட் ஆகும். அப்போ அது செக்ரீட் ஆச்சுனாலே வி வில் ஹாவ் அ குட் ஃபீலிங் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கும். ரைட்டா? அதனால் நம்ம இந்த டைப் ஆஃப் ஃபுட்டையும் சாப்பிடணும். அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி நிறைய ப்ரைஸ் வாங்குறதுக்கோ பாராட்டு வாங்குறதுக்கோ ட்ரை பண்ணணும். ஓகேங்களா?